தவமின்றி கிடைத்த வரமே இனி வாழ்வில் எல்லாம் சுக. அண்ணி அண்ணி அண்ணி, என்ன நீ அவ இஷ்டத்துக்கு உங்களை ஆட்டி வைக்கணும்னு பார்க்குறா, நீங்களும் பேசாமல் இருக்கீங்க. ராணி, நானும் உங்க கூட தானே இருக்கேன், கொஞ்ச நேரம் அமைதியாக இரு. ம் எப்போ பார்த்தாலும் இதை சொல்லிடுங்க. என்ன செய்ய சொல்கிற ராணி? நான் ஏதாவது செய்ய போய் உங்கள் அண்ணன் என்னைய திட்டுறதுக்கா? ஐஷக்கா, நானும் இங்கே தான் இருக்கேன், என்னை மறந்துடாதீங்க. அட பாருங்கப்பா, நான் பேசிக்கிட்டே இருக்கேன், காதுலயே வாங்காமல் நிற்கிறத. ஏய் மது, சும்மா இருடி. அண்ணி, இந்த பையன் யாரு? புதுசாக இருக்கா? அது அனுவோட அக்கா ஐஷு இருக்கால, அவளுக்கு பார்த்துருக்க பையன் தான் இவன். ஓ, பார்த்தா பணக்கார வீட்டு பையன் மாதிரி இருக்கான். தங்கச்சி செட்டில் ஆயிட்டா. அடுத்தது இவ, நல்ல வசதியான பையன்தான். அண்ணி, என்ன நீ ஆரம்பிக்கலாமா? சரி விஜயா, ஓவராலாக போய் வளையல் போட வேண்டியது தானே. அண்ணி, நீங்களே போடுங்க. வந்தவங்க எல்லாம் போடட்டும். அண்ணி, நீங்கள் ஃபஸ்ட்டு போடுங்க, அதுக்கப்புறம் பார்ப்போம். சரி. இந்த அன்னிக்கு என்ன ஆச்சு? அண்ணி வாங்க, நம்ம கீழே போகலாம். மாப்பிள்ள, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க அத்தை. அது வந்து மாப்பிள்ள, நீங்கள் அணுவை நல்லபடியாக பார்த்துக்கிட்டீங்க. அது என்னோட கடமை அத்தை. என்னோட பொண்டாட்டியை நான் நல்லபடியாக பார்த்துக்கிட்டேன், அதில் என்ன? அதுக்கு இல்லை மாப்பிள்ள, இவ்வளோ நாள் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க, இப்போ பிரசவம் வரைக்கும் அணு எங்கள் கூட இருக்கட்டுமே. அது வந்து டைம் வேற நெருங்கிட்டு இருக்கு, அதுக்கு தான் சொல்கிறேன். டேய் ரகு, அம்மா சொல்கிறதும் சரிதான், நான் அம்மா கூட வீட்டுக்கு போகிறேன். அணுவே சொல்லிட்டா. சரித்த, நீங்கள் கூட்டிகிட்டு போங்க. நீங்கள் எப்பவும் போல வீட்டுக்கு வந்து அணுவை பார்த்துக்கோங்க மாப்பிள்ள. சரித்த. எனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. நீ எதை பற்றி சொல்கிற ஜீவா? உன்னை தான் சொன்னேன். இப்போ உனக்கும் எங்கள் வீட்டில் வளகாப்பு நடந்தா நானும் உன்னை சந்தோஷமாக உங்கள் வீட்டுக்கே அனுப்பி வச்சிருப்பேன். ஓ, சாருக்கு அந்த நினப்பு வேற இருக்கோ? பிச்சு போடுவேன் பிச்சு. அனு, உனக்கு இப்போ சந்தோஷமா? எல்லாமே நல்லபடியாக நடந்துருச்சு. ரகு, நான் அம்மா வீட்டுக்கு போனதுக்கப்புறம் என்னை பார்க்க வரவே இல்லை. சீச்சி, அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருப்பேன். என்னது? ஆமாம், உன் பேச்செல்லாம் காதில் வாங்க வேண்டியது இல்லை பாரு. ஹாப்பியாக இருக்கலாம், அதுக்கு தான். என்னை எங்கள் வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு நீ மட்டும் சந்தோஷமாக இருக்கலான்னு பார்க்குறேன். ஆமாம், நீ தானே போகிறேன்னு சொன்ன. ஓ, எனக்கு என்ன வந்துச்சு? அப்போ என்னை பற்றி உனக்கு கவலை இல்லை? இல்லை. அப்போ என்னை பார்க்க எங்கள் வீட்டுக்கு வரமாட்டேன்? வரமாட்டேன். நீ வரலைன்னா எனக்கும் சந்தோஷம்தான். ஓ, அப்படியா? சரி விடு, நான் கூட போனா போட்டோன்னு வரலான்னு பார்த்தேன். நீ தான் வேணான்னு சொல்லிட்டியே. அது அப்படிலாம் இல்லை, நீ டெய்லி எங்கள் வீட்டுக்கு வந்து என்னை பார்த்துட்டு தான் போகணும், சரியா? உன்னை பார்த்துட்டு தான் போவேன், சரியா? ம். வித்யா, நான் வேணா ஒரு ஐடியா சொல்லட்டுமா? என்ன? நீ வேணா உங்கள் வீட்லேயே இரு, நானும் அம்மாவும் எங்கள் வீட்டுக்கு போயிட்டு உன்னை பார்க்க வரோம், சரியா? அதெல்லாம் முடியாது, நீ போன மாவனை உன் காலை வெட்டிடுவேன். அப்படி பாவி. நீ மட்டும் போய் பாரு, அப்புறம் இருக்கு உனக்கு. இதுதான் சாக்குன்னு என்னை கழட்டி விட்டு போகலான்னு பார்க்குறியா? என்கிட்ட நடக்காதுடா இதெல்லாம். அப்புறமா உன்னை பார்த்துக்குவேன், இரு. என்ன நீ, நம்மளை தவிர எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க, நீங்கள் பாட்டு எதுவுமே பண்ணாமல் நிற்கிறீங்க. உன்னை கொஞ்ச நேரம் அமைதியாக இருன்னு சொன்னேன். இப்போ ஏதாவது பண்ண போய் உங்கள் அண்ணன்கிட்ட நம்ம தான் மாட்டுவோம். இது எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடியட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அது வரைக்கும் உன் வாயை மூடிக்கிட்டு பேசாமல் நில்லு. எப்போ பார்த்தாலும் என்னையே சொல்லுங்க. அனுவோட அம்மா என்னடானா அவள் வீடு மாதிரி எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கா, நம்ம என்னமோ விருந்தாளி மாதிரி ஓரமாக நின்றுக்கிட்டு இருக்கோம். வேடிக்கை பார்க்குறது மட்டும்தான் நம்மளால் முடியும். ராணி, நான் உண்மையை தானே சொன்னேன், ஏன் கோவப்படுறீங்க? அதைத்தானே இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவங்கள எதுவுமே பண்ண முடியல, சும்மா நின்று வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு வழியாக அந்த காவேரியை நல்லா தூண்டி விட்டுட்டோம், இனி அவள் பார்த்துக்குருவா. ஐஷு, நேற்று இந்த கௌதம் பண்ண விஷயம் இருக்கே, சித்திக்கிட்ட நல்லா திட்டு வாங்கினான். அப்படி என்ன பண்ணா சரண்? நல்லா குடிச்சிட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் உளறிக்கிட்டு இருந்தான். என்ன சொல்கிறீங்க, கௌதம் குடிச்சானா? ஆமாம், அவன் பண்ண விஷயத்தால சித்தியே ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க. அவன் இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் உளறிக்கிட்டு இருக்கான். அப்படியா? என்னால் நம்பவே முடியல. கௌதம் குடிப்பானா? இல்லை ஐஷு, நேற்று தான் என்னமோ புதுசாக பண்ணியிருக்கான், அதுக்கு சித்திக்கிட்ட நல்லா திட்டு வாங்கினான். ரெண்டு பேரும் இங்கே நின்று என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏ மது, ஏண்டி சும்மா தான் நின்று பேசிகிட்டு இருக்கோம். நீங்கள் இங்கே சும்மா நின்று பேசிகிட்டு இருக்கீங்க, அங்கே அம்மா உங்களை தேடிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் அம்மா தேடிக்கிட்டு இருக்காங்களா? ஐஷு, ஆண்டி இப்போ தான் நான் பார்த்துட்டு வந்தேன். மது உங்ககிட்ட போய் சொல்கிறா. நான் எப்போ போய் சொல்ல போகிறேன்? உண்மையை தான் சொல்கிறேன், அம்மா கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க.
நம்பாதீங்க சிஸ்டர், அவ போய் சொல்லுவா. எவன் அது? நான் தான். ஓ ரகுவா? இவனா? போச்சு போச்சு, இந்த லூசு பையன் எதுக்கு தான் இங்கே வந்தானோ. சரண், இது ரகு இல்லை ரக்ஷன். என்ன ரக்ஷனா? ஆமாம் ஆமாம். பார்க்க அப்படியே ரகு மாதிரியே இருக்காங்க. ஓ நீங்க ட்வின்ஸா? அப்படியும் வச்சுக்கலாம். என்ன? சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். அதான பார்த்தேன். சரி சரி, நீங்கள் பேசிகிட்டு இருங்க, நாங்கள் அப்புறமா வரோம். ஐயோ அக்கா, நான் என்ன பேச போகிறேன் இவங்கிட்ட? வாங்க நம்ம போகலாம். ஏய் மது, நான் உன்கிட்ட பேசணும். ரக்ஷனே சொல்லியாச்சு, அப்புறம் என்ன? நாங்கள் போகிறோம்ப்பா. இவ்வளோ நேரம் என்ன கிண்டல் பண்ணேல, இப்போ நீ என்ன பண்ணுறேன்னு நானும் பார்க்குறேன். வாங்க சரண், நம்ம போகலாம். ஆமாம், என்கிட்ட என்ன பேச போகிறீங்க? எதா இருந்தாலும் வேகமாக சொல்லு. ஓ மேடத்துக்கு அவ்வளோ அவசரமோ? சீக்கிரமா என்ன சொல்ல சொல்றீங்க? நான் சொன்னதுக்கப்புறம் வேகமா எங்க போறீங்க? அது நான் எங்கே வேணாலும் போவேன். நீ சொல்ல வந்ததை மட்டும் சொல்லு. அப்படியா? சொல்லிட்டா போச்சு. அப்படி என்ன சொல்ல போறா? மது, ஐ லவ் யூ. அட பாவி, நம்ம நினைச்ச மாதிரியே சொல்றானே. இவனெல்லாம் என்ன பண்றது? என்ன மேடம்? நான் தான் சொல்லிட்டேனே, இப்போ கிளம்புங்க. ரக்ஷன், ஏன் அப்படியெல்லாம் பேசுற? எப்படி பேசுறாங்க? நான் நல்லா தான் பேசுறேன். உனக்கு தான் எதுவும் புரிய மாட்டேங்குது. எனக்கு எதுவும் புரிய வேணாம், அவங்க வேலையை பாருங்க. என் வேலையை மட்டும்தான் பார்க்குறேன். ஆக்சுவலாக சொல்ல போனால் இதுதான் என் வேலையே. அட பாவி, இதே வேலையை தான் சுத்துறானோ? நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் என்ன நினைச்சேன்? இதே வேலையை தான் சுற்றுறானோன்னு நினைக்கிறேன். அப்கோர்ஸ், உன்னை லவ் பண்ண வைக்கிறது தான் என் வேலையே. என்ன மது, வரட்டுமா? வராத, அப்படியே போ. லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க. ஏன்டா இங்கேயும் வந்து என்னை டார்ச்சர் பண்ற? யாரு, நானா? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லாமல் நீ தான் என்னை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க. ஆக்சுவலாக உன் பிரச்சனை தான் என்ன? அதையாவது என்கிட்ட சொல்லு. என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பாக பண்ணுறேன். உன் ஹெல்ப் ஒன்றும் எனக்கு தேவையில்லை. எனக்கு என்னை பார்த்துக்க தெரியும். நீ உன் வேலையை மட்டும் பாரு, சரியா? அப்போனா சரி, இதுதான் என் வேலை. இதை மட்டும் பார்த்துக்கிறேன். என் மதுவே சொன்னதுக்கப்புறம் வேற வேலை என்ன இருக்கு? போடா லூசு. விட்டா நம்ம வாயாலே லவ் பண்றோன்னு சொல்ல வச்சிருவான் போல. நீ சொல்ல போகிற பதிலுக்காக நான் எப்போ உனக்காக காத்துட்டு இருப்பேன் மது. நீ நல்ல பதிலாக தான் சொல்லுவேன்னு நினைக்கிறேன். டேய் செல்லக்குட்டி, ஆச்சி வீட்டுக்கு போகிறீங்களா? ரகு, உத வாங்க போற. எங்க அம்மா என்னை கூட்டிட்டு போறது உனக்கு வருத்தமாவே இல்லையா? இல்லை, நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன்ல. டேய், என்னடா இவ்வளோ ஈஸியா சொல்லிட்டா? பின்ன எப்படி சொல்ற? எப்போ பார்த்தாலும் என்னை திட்டிக்கிட்டே இருப்பேன்ல, அந்த தொல்லையெல்லாம் இருக்காது. நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். எரும மாடு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவேன். என்னது, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு கூட்டிட்டு வருவியா? பிச்சு போடுவேன் பிச்சு. ஏண்டி? உன் ஆஃபீஸில் வேலை பார்க்குறாளே மீராவா தாராவா, அவளையும் கூட்டிட்டு வருவியா? ஓ மீராவா? ஆமாம் ஆமாம், அவள் தான். ஆமாம், கூட்டிகிட்டு தான் வருவேன். என்னது? அம்மா. ஏய், இப்போ எதுக்குடி அத்தையை கூப்பிட்டு இருக்க? நான் எங்கள் அம்மா கூட போக மாட்டேன். நம்ம வீட்டில் உன் கூட தான் இருப்பேன். ஏன் அனு, நான் சும்மா தாண்டி சொன்னேன். போடா எரும மாடு, அதெல்லாம் முடியாது. நான் சொன்னது தான். நானும் போக மாட்டேன், போ. அனு, உன்னை விட்டுட்டு நான் மட்டும் எப்படி தனியாக இருப்பேன்? அத்தை கூப்பிட்டதுக்காக 2 நாள் போய் இரு. அதுக்கப்புறம் நானே வந்து உன்னை கூட்டிகிட்டு வந்துடுறேன், சரியா? நிஜமாக தான் சொல்கிறியா? ஆமாம், என்னாலையும் உன்னை விட்டுட்டு இருக்க முடியாது, சரியா? இல்லைன்னா நானே உன் கூட வந்து இருக்கேன். இது கூட நல்ல ஐடியா தான். அப்புறம் என்ன? ஹாய். ஓ ரக்ஷன், நீயா? என்ன 2 பேரும் தனியாக நின்று என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? டேய், அதெல்லாம் ஒன்றும் இல்லடா, சும்மா தான் பேசிகிட்டு இருக்கோம். அவள் அவங்க வீட்டுக்கு போக மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. என்ன நீ, இதெல்லாம் சம்பிரதாயம் தானே? என்ன அண்ணியா? ஆமாம், எனக்கும் கேட்டுச்சு. இப்போ நீ என்ன சொன்ன? ஐயோ ரக்ஷன், உளறிட்டியடா. அது அது வந்து ஒன்றும் இல்லை. பார்க்குறதுக்கு நம்ம 2 பேரும் ஒன்று போல இருக்கோம். அதான் ஒன்று பிரதராக நினச்சிக்கிட்டேன். நீ எனக்கு பிரதர்னா அவங்க எனக்கு அண்ணி தானே, அதை தான் சொன்னேன். ஓ அப்படி சொன்னையா? என்னப்பா ரகு, கிளம்பலாமா? கிளம்பலாம்ப்பா. ரக்ஷன், என் பசங்க 2 பேரையும் ஒன்று போல பார்க்கறது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஆனா என்னால யாருக்கிட்டையும் வெளியே சொல்ல முடியலையே. என்னப்பாச்சு? மாமா ரக்ஷனை பற்றி ஏன் கண் கலங்குறாரு? என்னவா இருக்கும்? எதையாவது மறைக்கிறாரா? ரக்ஷன், நீ எப்பப்பா வந்த? இப்போதாப்பா வந்தேன். சரிப்பா, ஏதாவது சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன். அப்பாவுக்கு என்னாச்சு? வந்ததுலேருந்து ரக்ஷன் கிட்ட மட்டும்தான் பேசிக்கிட்டே இருக்காரு. அப்பா ஏதாவது என்கிட்ட மறைக்கிறாரோ? சரி, வாங்க போலாம். நீங்கள் போங்கப்பா, நாங்கள் பின்னாடியே வரோம். ரகு, அதான் ரக்ஷன் சொல்லிட்டானே, நீங்கள் போங்க, நாங்கள் வரோம். ஆமாம் ரக்ஷன், நானும் வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன்.
மது பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஓ, அதுவா? அவ என் ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா ரகு. அதான் சும்மா 2 வார்த்தை பேசலான்னு போனேன். சும்மாவே அவ திமிர் பிடிச்சவ. அதுக்கேற்ற மாதிரியே அவ வாயும் இருக்கு. இல்லையே, மது ரொம்ப நல்ல பொண்ணாச்சே. மது யார்கிட்டயும் அந்த மாதிரி பேச மாட்டா ரக்ஷன். எனக்கும் தெரியும். என்னடா நடக்குது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ரகு. சரி வாங்க போகலாம். ம், ம். லக்ஷன் மதுவை லவ் பண்ணுறான்னு நினைக்கிறேன். அது எப்படிடா உன்கிட்ட வந்து அவ சொன்னாளா? மது எதுவும் என்கிட்ட சொல்லலை. ஆனால் லக்ஷன் பேசுறது அப்படிதான் இருக்கு. எப்போ பார்த்தாலும் மதுவை டீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். இதை மது முன்னாடி சொல்லிடாத. ம், சரி சரி வா போகலாம்.